ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சன் டிவியில் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சன் டிவியில் உள்ள சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி வந்து அன்பு வந்து மகேஷ் வந்து கடத்திட்டு போயிட்டாரு. அங்கே வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. உண்மையை சொல்லுவியா மாட்டியா சொல்லு அப்படிங்கிறாரு. நான் எதுவுமே செய்யலை, அதான் உண்மைங்கிறேன். ஏன் இப்படி திரும்ப திரும்ப பொய் சொல்கிற? உன்னெல்லாம் வாயால் சொன்னால் நீ எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி கட்டை எடுத்து அடிக்கிறேன் அப்படி சொல்லி கம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு அன்பு எவ்வளவோ சொல்கிறாரு. அவரை வந்து துன்புறுத்துறாரு. அன்பு வந்து கதறி அழுறாரு. இந்த பக்கம் ஆனந்தி வந்து கதறி அழுறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சஸ்பென்ஸாகவே இருக்குது. மகேஷ் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அன்பு வந்து கூடவே இருந்தா நீ வந்து இன்றைக்கி ஆனந்தியை தாலி கட்டி ஏற்றுப்பியா மாட்டியா அப்படி சொல்லி அவளை வந்து துன்புறுத்துறாரு. நான் எதுவுமே செய்யலை அப்படி, ஆனால் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனந்தி வந்து அதை விரும்பலை. அவரோட குழந்தை இல்லாத போது எதுக்காக வந்து அவர் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க. இதோட வந்து சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து இதை தான் வந்து காட்டுறாங்க. இதுக்கடுத்து சண்டே விஜய் டிவியில் கண்மணி அன்புடன் அப்படிங்கிற சீரியல் போடுறோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு வழியாக இவர் அன்பு வந்து சிரிக்கிறானா, சும்மா தான் சொன்னேன் உனக்காக தான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே அண்ணன் வந்து மாமனார் மாமி அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, நீ கூட்டின்னு போக சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அன்பு சொல்கிறாரோ அப்படியே அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்தே போயிடலாம்னு சொல்கிறாங்க. ஆஹா அருமையான பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நான் வெண்ணிலா விட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வெண்ணிலா தான் ஆஃபீஸை பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாரும் சொல்லி போயிடுறாங்க. வெண்ணிலாவால் கடைசி நேரத்தில் எதுவுமே செய்ய முடியல. பாட்டி வந்து நீ ஆஃபீஸ் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அன்பு வந்து தெரிஞ்சு போச்சு. அன்புக்கு கண்மணிகிட்ட போய் நம்ம சொன்னோன்னா உடனே வெண்ணிலாட்ட சொல்லிடுவா, அவள் ஏதாவது பிளான் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் வேணுனே மறைச்சி வச்சார். அவர் மறைச்சி வச்ச மாதிரியே கடைசி நேரத்தில் வந்து கண்மணி வந்து கடைசி கிளம்புற நேரத்தில் தான் நெய்யும் உண்டு அப்படின்னு சொன்னதால் கடகடன்னு எடுத்து வந்து கிளம்பிட்டாங்க. வெண்ணிலாவால் எதுவுமே செய்ய முடியல. அவள் அண்ணன் வேற ஹனிமூன் பண்ணுறதுனால மாமனார் மாமியார் வந்ததுனால சரி நீயும் போயிட்டு வா அப்படி 2 பேரும் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரே காரில் சந்தோஷமாக வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவால் எதையும் செய்ய முடியல, வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் காரில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்க உடனே இறங்கி அன்பு வந்து வாமிட்லாம் எடுக்கிறாரு. அப்புறம் மடியில் மடியில் வந்து படுத்துக்கிறாரு. கண்மணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அம்மாவும் சொன்னாங்க, இவன் வந்து போனோம்னா கூடவே இருந்து இவனை கவனிச்சிக்கணும், அதுக்கு வந்து கண்மணி தான் லாய்க்கு, கூடவே இருந்து இவன் சாப்பிட மாட்டான் எதுவும் செய்ய மாட்டான் அப்படி சொல்லி வேணும்னு அனுப்பிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்காவது முதல்வர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக கூடவே அண்ணன் அண்ணி தம்பி பொண்டாட்டி சப்போர்ட்டாக இருக்காங்கனால கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ வெண்ணிலா வேறு இல்லை. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளான் பண்ணி வெண்ணிலா வந்து பின்னாலே வராங்களா, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ வந்து கண்மணியம்மே சிங்கப்பெண்ணையை பார்த்தோம். இதுக்கடுத்து புனிதா அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, புனிதா வந்து எப்படியாவது கபிலனுக்கு லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அமுதாவை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு நினச்சாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கலைன்னாலும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாரு. இப்போ வந்து லோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றேன்னு சொன்னதால் இப்போ வந்து லோன் வந்து அவங்க வாங்கி கொடுக்க போகிறாங்க. 25 லட்சம் வாங்கி கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து கபிலன் வந்து அதை அடைக்க போகிறாரு. இப்போ அமுதா வந்து வெளிநாடு போகிறா. இப்போ அவள் கொடுத்த மாதிரி வந்து அமுதாவுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து நிறைய செலவுகள் இருக்கும். கபிலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. வேணுனே புனிதா கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அமுதா வந்து ஃபாரின் போக நம்ம உதவி போயிட்டோம் சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ 3 சீரியல் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து நிறைய சீரியல் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலில் ஒன்றி நான் சீரியல் ரிவ்யூ தான் போட போகிறேன். நீங்கள் சீரியல் ரிவ்யூ தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து பாருங்கள். ஏன்னா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு அப்படி சொன்னதால் ஃபோட்டோ எதுவும் யூஸ் பண்ணாமல் நான் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.